Hi friends, Bashaas Kitchen la இன்னைக்கு நம்ம Lactation Recipes episode 2 பார்க்க போறோம். episode 1ல சுதும மீன் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்த்திருந்தோம். இன்னைக்கு நம்ம சுறா புட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ரெண்டு ரெசிபீஸுமே நர்சிங் மதர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களுக்கு தெரிஞ்ச நர்சிங் மதர்ஸ்க்கு மில்க் டெஃபிஷியன்சி இருக்கு அப்படி நினைச்சீங்கன்னா அவங்க கூட இந்த வீடியோவை கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். சுறா புட்டு செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு இங்கே தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணணும். பொடியாக நறுக்குன நிறைய இஞ்சி, அப்புறம் பொடியாக நறுக்குன பூண்டும் இதுக்கு ரொம்ப முக்கியம். ஒரு கடாயில் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு போட்டு தாளிச்சுக்கோங்க. சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க பூண்டு பல்ல சேர்த்துருங்க. பூண்டு எவ்வளோக்கெவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கெவ்வளோ நல்லது. எண்ணெயில் இந்த பூண்டை நல்லா வறுத்தெடுங்க. அடுத்ததாக இதில் பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்க சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு சின்ன வெங்காயம் மட்டும்தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வெங்காயம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா இந்த ரெசிபியை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்ததாக இதில் பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற இஞ்சி சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றாப்பில் சேர்த்துக்கலாம். இங்கே நான் அரை பச்சை மிளகா தான் சேர்த்துருக்கேன். அடுத்ததாக இதில் நம்ம மிளகு பொடியும் சேர்த்துக்கணும் அப்படின்றதுனால. வெங்காயம் வதக்கிட்டு இருக்க டைமில் இங்கே சுறாவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இட்லி சட்டியில் இந்த மாதிரி அவிச்சு எடுத்துக்கோங்க. கீழே தண்ணி ஊற்றி ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி சுறாவை வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் வேக விட்டிங்கன்னா போதும். வெந்து இந்த மாதிரி தண்ணியெல்லாம் வெளியே வந்துடும். இப்போ இதை எடுத்து நல்லா க்ளீன் பண்ணி உதுத்து வச்சுக்கலாம். வெங்காயம் இந்தளவு வதங்கினதுக்கப்புறமா இப்போ இதில் தேவையான மஞ்சத்தூள், மிளகுத்தூள், அப்புறம் தேவையான உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக இதில் உதுத்து எடுத்து வச்சிருக்கிற சுறாவை சேர்த்துருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை ஒரு 2லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நம்ம வேக வச்சோன்னா போதும். சாப்பிட்றதுக்கு அப்படியே முட்டை பொடி மாஸ் மாதிரியே இருக்கும். ஒரு 5 நிமிஷம் வேக வச்சதுக்கப்புறமா இதில் காரத்துக்கு ஏற்றாப்பில் கொஞ்சம் மிளகுத்தூள், கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா ஃபுல் ஃப்ளேமில் ஒரு தடவை நல்லா சாட் பண்ணிக்கோங்க. இறக்குற ஸ்டேஜில் இதில் அரை லெமன் ஸ்குவீஸ் பண்ணி இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்மளோட சுறா புட்டு தயாராகிடுச்சு. இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி லஞ்சுக்கு நான் சாப்பாடோடு சேர்த்து சுதும மீன் குழம்புக்கு சேர்த்து சுறா புட்டு செஞ்சுருக்கோம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அடுத்து உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.